ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு எப்படி கடையலான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா இப்படி தான் கடைவாங்க. ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. இது காராமணின்னு கூட சொல்லுவாங்க. தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1 2 பொடி வச்சுக்கோங்க. தட்டைப்பயிறு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம கெட்ட கொழுப்பையெல்லாம் குறைச்சிட்டு நல்ல உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதயத்துக்கு நல்லது. இதில் விட்டமின் சிலாம் இருக்குது. அதனால் நம்ம சருமத்துக்கும் நல்லது. அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை 1 2 உடச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். அப்போயெல்லாம் நாங்கள் புடைப்பாங்க தோல் எடுக்க. இப்போ நம்மளுக்கு புடைக்க தெரியாதனால நம்ம நல்லா கழுவிட்டோம்னா 4 5 தடவை கழுவிட்டால் அதோட தோல் வந்துடும். இப்போ நம்ம அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், சீரகம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு நான் விளக்கெண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் பருப்புக்கு வேகம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு கடையிறது நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் நைட்டு கெட்டு போகாமல் நைட்டுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன துண்டு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு நேரத்துக்குனா இது போதும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சிருச்சு. இப்போ வெந்துருச்சு. இப்போ நல்லா தண்ணி இருத்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. நான் மத்தில் கடையிறேன். நீங்கள் மேசர் இருந்தால் கூட மசிச்சுக்கோங்க. இப்போ மசிச்சுட்டு நம்ம அந்த தண்ணி இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தட்டைப்பயிறு நீங்கள் கடைஞ்சி பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கெலாம் கூட கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டைப்பயிறு சிலர் வாயுவாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து அதில் சேர்த்திங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு கடையில் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், சூப்பரான தட்டைப்பயிறு கடையில் ரெடி.